வெல்கம் டு எக்ஸாம் வாரியர். இந்த வீடியோவில் ஃபார்முலா இல்லாமல் இந்த சமம் எப்படி அப்ரோச் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 13,000 அமௌண்ட்டு. ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, வட்டி வந்து 15%. என்ன கொடுத்துருக்காங்க, 2 வருஷம். இதில் என்ன ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 8 மாதத்துக்கு ஒருக்கா கால்குலேட் பண்ணியிருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்பவே முக்கியம். ஸோ இந்த மாதிரி 8 மாதம், குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா இந்த 6ஐயும் இந்த எண்ணையும் கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் தான் செய்யணும். ஓகே தானே? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம். எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்? 15%. ஸோ 15 × 8 / 12. 12 ஏன் போட்டிருக்கோம்? ஒரு வருஷத்துக்கு 12 மாதம். 8னா நம்ம 8 மாதத்துக்கு தானே கண்டுபிடிக்கிறோம், அதனால 8 போட்டிருக்கோம். ஓகே தானே? ஸோ இதை வெட்டு கொடுத்தீங்கன்னா ஒரு 4 4 × 3 = 12. 3 கட்டு கொடுத்தோன்னா 5 × 3 = 15. ஸோ அப்போ என்ன வரும்? 10% வரும். அப்போ புதுசாக கண்டுபிடிச்ச 6 என்ன 10%. இதே மாதிரி எண்ணை கன்வெர்ட் பண்ணணும். எண்ணு 2 வருஷம் தானே, 2 வருஷத்தில் 24 மந்த் இருக்கும். அப்போ 24 மந்த்னா எத்தனை? 8 மாதம் இருக்கும். 1 8 8 16 3 24. அப்போது எண்ணு 3 டைம் கண்டுபிடிக்கணும். ஓகே தானே? ஸோ நம்ம புதுசாக உள்ள 6 வந்து 10%, எண் வந்து 3. இனி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 13,000ல் 10% என்னன்னு கேட்டாங்கன்னா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோன்னா அதான் 10%, அதாவது 1,300. ஃபஸ்ட்டு மாதம் என்ன கிடைக்கும்? 1,300 கிடைக்கும் வட்டி. 2வது மாதம் பார்க்க நேரம் ஃபஸ்ட்டில் ஸ்டார்டிங்லேருந்தே வரணும். இதுக்கு ஒரு 2வது வருஷம் பார்க்க நேரம் 1,300, அதாவது இந்த பிரின்சிபலுக்கு ஒரு 1,300. 2வது ஃபஸ்ட் இயர் ஒரு வட்டி கிடச்சிருக்குல்ல, அதுக்கு பார்க்கணும். ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோன்னா 130. அடுத்தது கவனிங்க, 3வது வருஷம். 3 வருஷம் கண்டுபிடிக்கணும்ல, ஸ்டார்டிங்லேருந்தே வாங்க. 13,000க்கு ஒரு 10%னா 1,300. அடுத்தது ஃபஸ்ட் வருஷத்தை பாருங்கள். ஃபஸ்ட் வருஷத்தில் 1,300க்கு 10% 130. அடுத்தது அப் டு 2வது வருஷம் வரை நம்ம பார்க்கணும். 2வது வருஷத்தில் 1,300 இதுக்கு ஒரு 10%னா 130. அடுத்து இந்த 130க்கு 10%னா 13. இது எல்லாம் கூட்டினீங்கன்னா அதான் ஆன்சர். ஸோ அப்போது நம்ம போய் 3,900, இந்த 3ஐயும் கூட்டினீங்கன்னா 3,900 வரும். இதை கூட்டினீங்கன்னா இந்த 3ஐயும் கூட்டினீங்கன்னா 390 வரும். ப்ளஸ் 13 கூட்டினீங்கன்னா 3 மிச்சம் 1, 3 மிச்சம் 1 4. ஸோ ஆன்சர் வந்து 4,303 வரும். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபுல் வீடியோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுவவங்க யூஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.